ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இப்ப பாக்குறது 3ஆம் தந்திரம். முதல் தலைப்பு அட்டாங்க யோகம் பார்த்தோம். அட்டாங்க யோகத்துல 8 நிலைகளா பார்த்தோம். 8யுமே ஒரே நேரம் நாம பயிற்சி செய்ய முயற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுல இயமம், முதல் தலைப்பு இயமம் பார்த்தோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இப்ப இருந்தே நம்ம அதெல்லாம் ஆரம்பிக்கணும், ஒன்னொன்னா அதையும் ஆரம்பிக்கணும். அது பயிற்சி பண்ணும்போதே 2வது தலைப்பு நியமம் பார்த்தோம். சில விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல, அதெல்லாம் நாம பழகிக்கணும், அதையும் பார்த்தோம். அது பழகிட்டு இருக்கும் போதே 3வது நிலை ஆசனமும் நம்ம பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆசனமும் முயற்சி பண்ணணும்னு பார்த்தோம். 4வது நிலை தான் பிராணயாமம். ஆசனத்தோட சேர்ந்து பிராணயாமமும் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பிராணயாமத்துல தான் இப்ப நம்ம 14 பாடல்கள் இருக்கு. அதுல நம்ம 12 பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். முதல் பாடல் பிராணனை குதிரையோட ஒப்பிட்டு சொல்லியிருந்தாரு. பரிபாஷை எல்லாமே குதிரை சம்பந்தப்பட்டது, எல்லாமே மூச்சு காற்றோடு தொடர்புடையதுன்னு பார்த்தோம். அந்த மூச்சு காற்று நம்ம உடல்ல 2 குதிரைகளா உள்ளது, அதை வீசி பிடிக்கும் வித்தை தெரியணும்னு பார்த்தோம். 3வது பாடல் நம்மளுடைய தொப்புள் பகுதியை உள்ள இழுக்கக்கூடிய பயிற்சி, உடியான பந்தம், அக்னிசாரா பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யறது முக்கியம். அதே மாதிரி மடை மாற்று பயிற்சி, எப்ப இடதுல சுவாசம் இருக்கணும், வலதுல சுவாசம் இருக்கணும், அதுவும் பார்த்தோம். அப்புறம் சுவாசத்துக்கு பூரகம் ரேஷகம் மாதிரி கும்பகமும் இருக்கணும், அதற்கு ஒரு ரேஷியோ 1:4:2 அதுவும் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம மூச்சு காற்ற பயிற்சி பண்ணும்போதுதான் நம்மளால இளமையாகவே இருக்க முடியும், சங்கு நாதத்தை கேட்க முடியும், மார்க்கண்டேயன் போல் என்றும் 16ஆக இருக்க முடியும். இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம உடல்ல 3 விதமான அடைப்புகள், கிரந்தின்னு சொல்லக்கூடியது 3 பகுதிகள்ல இருக்கு. அதை நீக்கக்கூடிய பயிற்சியும் இதுலதான் இருக்குன்னு பார்த்தோம். பிராணன் அப்பானன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான காற்று நம்ம உடல்ல 10 வாயுக்கள்ல இந்த 2 வாயுக்கள் ரொம்ப முக்கியமான வாயுக்கள். இது 2ம் அடி வயிற்றுல இருந்து அதுதான் மேல போய் 2ம் ஒன்றோடு ஒண்ணு சேருது. இதெல்லாம் கடைசி வகுப்புல பார்த்தோம். ஒரு 4 நாள் பிரேக் ஆயிடுச்சு. அந்த திருமணம் அப்படின்னு நடக்கிறது எல்லாமே கீழே இருக்கிற குண்டலினி ஆற்றல் மேல இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலோட போய் ஒண்ணு சேர்றது, இதெல்லாமே பார்த்தோம். இந்த பயிற்சி நடந்துருச்சு, இந்த இந்த வித்தை நம்ம உடல்ல நடந்துருச்சுன்னா நமக்கு இளமை திரும்பும், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாம் மாறும், இளமையான தோற்றத்துல இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பாடல் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பாடல் மட்டுமே பார்க்கலாம், அதையே கொஞ்சம் நல்லா நிதானமா தெளிவா பார்க்கலாம். அந்த பாடலை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதற்கான மற்ற விளக்கங்களும் பார்க்கலாம். 576வது பாடல். கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம், நீடுவர் எண்விரல் கண்டிப்பர் 4 விரல், கூடிக்கொளின் கோல அஞ்செழுத்து ஆமே. இப்ப இதுல அங்குலம் சொல்லியிருக்காரு. நம்ம அங்குலம் போன வகுப்புல பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கலாம், ஏன்னா டக்குன்னு நம்ம குழப்பிடுவோம். மாத்திரை அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? நம்ம இடதுல மூச்சை உள்ள இழுக்கிறோம், 4 கவுண்ட் மூச்சை உள்ள இழுக்கிறோம்னா 1 2 3 4 அப்படின்னு என்றது 4 மாத்திரை. அது நேரத்தை குறிக்குது. 4 தடவை கவுண்ட் பண்ற வரைக்கும் நம்ம மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கோம், அது கவுண்ட்டை குறிக்குது. அதே மாதிரி 4 அங்குலம் மூச்சை உள்ள இழுக்கிறோம். அங்குலம் அப்படின்னா அந்த மூச்சு காற்று இப்படியே இன்ச் பை இன்ச்சா 4 இன்ச் உள்ள போகுது, அந்த அர்த்தம். 4 இன்ச் அது அளவு, டிஸ்டன்ஸ குறிக்குது, எவ்வளவு அளவு உள்ள போகுது அப்படிங்கிறத அங்குலத்துல பார்த்தோம். 4 அங்குலம் அப்படிங்கிறது அந்த தூரம்.
4 மாத்திரை அப்படிங்கிறது நேரம், அந்த எண்ணிக்கை. இது பார்த்தோம். இதுல நம்ம என்ன பார்த்தோம்? மூச்ச வெளிய விடும்போது, மாத்திரையினுடைய அளவு கூடணும், அங்குலத்தினுடைய அளவு குறையணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நம்ம 16 கவுண்ட் நம்ம எக்ஸேல் பண்றோம் அப்படின்னா, 16ங்கிறது நம்மள பொறுத்தவரை பெரிய எண்ணிக்கை. அவ்ளோ தூரம் நம்ம எக்ஸேல் பண்ணும்போது, அங்குலம் வந்து குறைஞ்சிரும். ரொம்ப நேரத்துக்கு மூச்ச வெளிய விட்டோம்னா, அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும்போது, கொஞ்சம் தூரத்த தான் அது வந்து கடந்திருக்கும். அப்ப வெளிய மூச்சு காற்ற விடும்போது, அங்குலம் வந்து குறைவா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஹேல் பண்ற காற்ற பார்க்க போறோம். எக்ஸேல் பண்ணும்போது அங்குலம் குறையணும், மாத்திரை அளவு கூடணும்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது இன்ஹேல். அப்ப மூச்சு காற்று உள்ள போகுது அப்படின்னா, மூச்சு காற்று அங்குலம் அதிகமா போறது தான் நல்லது. இன்ஹேல் பண்ற மூச்சு காற்று கொஞ்ச தூரம் இந்த மூக்குக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் அங்குலம் இறங்கி நுரையீரல் வரைக்கும் அந்த தூரத்துக்கு போகல அப்படின்னா, மூச்சு பயிற்சி கஷ்டம். அப்ப இன்ஹேல் பண்ணி உள்ள போற அங்குலத்தினுடைய அளவு வந்து அதிகமானாதான் ஆரோக்கியமான உடல். இப்ப நான் இன்ஹேல் பண்றேன். என்னோட மூச்சு காற்று நுரையீரலுக்கு போகுதுன்னா நல்லது. இன்னும் அதையும் தாண்டி என்னோட அடிவயிறுக்கு போறதுன்னா நல்லது. அதையும் தாண்டி கால் பெருவிரல் வரைக்கும் போகுதுன்னா நல்லது. அப்ப இன்ஹேல்ல உள்ள போற காற்றினுடைய அங்குலம் கூட கூட நல்லதுதான். அது வந்து ரொம்ப தூரம் உள்ள வந்து போகுது. இப்ப இன்னைக்கு சொல்ற பாடல பார்க்கலாம். இந்த அங்குலம் கணக்க மட்டும் பார்க்கலாம். கூடம் எடுத்து கூடம் அப்படிங்கிறது இந்த கூடு, உடல வந்து ஒரு கூடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். கூடம் எடுத்துனா, இந்த உடல எடுத்து. குடிபுக்க அந்த ஒரு உடல எடுத்துட்டு, அதுக்குள்ள குடி புகுந்து, ஒரு உயிர் இந்த உடல வீடு மாதிரி, ஒரு கூடு மாதிரி எடுத்துட்டு, அதுக்குள்ள புகுந்து, மங்கையர் மங்கையர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு குழந்தை போல, பெண் குழந்தைன்னு இல்லாம ஒரு குழந்தை போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம். அந்த குழந்தையானது நல்லா ஓடி ஆடி விளையாடுது. மீளுவர் அப்படின்னா அந்த நல்லா துருதுருன்னு விளையாடுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த குழந்தை பருவத்துல இருக்கக்கூடியது. 12 அங்குலம். அந்த குழந்தையோட சுவாசம் எப்படி இருக்காம்? 12 அங்குலம் இருக்காம். அப்ப அது இன்ஹேல் பண்ணி உள்ள போற அங்குலத்தினுடைய அளவு, அந்த குழந்தையினுடைய அளவு. நமக்கு 12 அங்குலம்னா வேற அளவு. அந்த குழந்தைக்கு 12 அங்குலம் வேற அளவு. ஒவ்வொருத்தருடைய கைக்கும் அந்த இந்த அங்குலம் அளவு மாறும். அப்ப அந்த குழந்தை அதோட அளவுக்கு 12 அங்குலம் வந்து இன்ஹேல் பண்ணுது. எப்ப? அது குழந்தை பருவத்துல ஓடி ஆடி மகிழ்ந்து விளையாடும் போது. நீடுவர் என் விரல் கண்டிப்பர் நால் விரல். நீடுவர்னா நீண்டுட்டு போறது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகுதான்? என் விரல் எண்ணு அப்படிங்கிறது 8. 8 விரல் கிடையா குறைஞ்சிருது. அதாவது இன்ஹேல் பண்ற அங்குலத்தினுடைய அளவு 8ஆ மாறுது. குழந்தை பருவத்துல 12ஆ இருந்தது. வளர வளர 8ஆ குறையுது. அங்குலம் வந்து இப்ப குறையுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த குழந்தை வந்து பெருவிரல் வரைக்கும் சுவாசிச்சுச்சு அப்படின்னா, இப்ப அதுல வந்து 4 குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். என் விரல் தான் போகுது. கண்டிப்பர் 4 விரல். அப்ப அந்த இடத்துல 4 சுவாசம் குறையுது. 12 அங்குல சுவாசமா இருந்தது. 8ஆ குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? 2க்கும் வித்தியாசம் வந்து 4 விரல். 4 அங்குலம் வந்து அ கு அது என்ன சொல்றது? அ அந்த இடத்துல ஒரு இது ஈவு அந்த மீதியா இருக்கு. 4 வந்து குறையுது. கூடிக்கொளின் அந்த 4 வந்து எப்படி சரி கட்டுறது? கோல 5 எழுத்து ஆமே. அத எப்படி நாம சரி செய்றதுன்னு அப்படி பயிற்சி பண்ணவங்க தான், அந்த 5 எழுத்த உணர்ந்தவர்கள். அவங்க தான் அந்த சிவன் 5 எழுத்துங்கிறது நமச்சிவாய மந்திரம். அப்ப அவன அடையணும் அப்படிங்கிறவங்க, இந்த இந்த 4 எப்படி சரி கட்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க தான் வந்து சிவநிலைய அடைய போறவங்க. இவ்வளவுதான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்துல இருக்கும்போது 12 அங்குல காற்ற உள்ள எடுத்து தான் மகிழ்ந்து விளையாடி இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வந்து சிவனாகவே இருந்திருக்கோம். அதனால தான் குழந்தையும், தெய்வமும் ஒண்ணுன்னு இருக்காங்க. காரணம் நம்ம 12 அங்குலம் சுவாசிச்சிருக்கோம்.
வளர வளர என்ன ஆகுது? இந்த மாயை, இது என் அம்மா, இது என் பொருள், நான் அப்படிங்கிற அந்த ஆணவம், கன்மம், மாயை எல்லாம் வர வர என்ன ஆயிருதுன்னா, 4 அங்குலம் காற்று குறைஞ்சிருது. நம்ம எல்லாருமே இப்ப 8 அங்குலம் தான் சுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த 4 எங்க போச்சு? அத என்ன பண்ணணும்? எப்படி சரி கட்டணும்னு நாம இப்ப வந்து உணரணும். அத உணர்ந்துட்டோம்னா, அந்த 5 எழுத்த நாம அடைஞ்சிரலாம். அந்த இறைவனுடைய அருள நாம பெற்றுறலாம். இதுதான் வந்து இன்னைக்கு பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 4 அங்குலம் எங்க போச்சு? அது என்ன ஆச்சு? அததான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த திருமந்திரம் முழுவதுமே அவர் வந்து 12 எழுத்துக்கள் தான் ஒவ்வொரு வரிக்கும் வந்து குடுத்திருக்காரு. மெய்யெழுத்துக்கள முழுவதுமா நீக்கிட்டோம்னா, நமக்கு கிடைக்கிறது 12. அப்ப 12ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணா குடுத்திருக்காரு. இந்த பாடல்ல அத சொல்லிட்டாரு. நமக்கு வந்து தேவை 12 அங்குல சுவாசம். ஆனா, நம்ம 8ஆ குறைச்சிட்டோம். அந்த 4 தான் இந்த இந்த முழு திருமந்திரத்தோட ரகசியமே இதுல தான் இருக்கு. அத வந்து சூக்குமமாவே அவர் 12 எழுத்துக்களோட ஆரம்பிச்சு, இந்த பாடல்ல வந்து அவர் சொல்லிட்டார். அப்ப இந்த 4 என்ன ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா? நம்ம உடல்ல வந்து 3 விதமான அடைப்புகள், முடிச்சுகள், கிரந்தி இதெல்லாமே பார்த்தோம். அததான் அடுத்து வந்து அதுக்கு மடக்குகள் அப்படின்னும் சொல்றாரு. மடக்குனா, இப்ப நம்ம உட்காரும்போது இந்த தொப்புள் கிட்ட இப்படி ஒரு மடக்கு விழும். கழுத்துக்கிட்ட ஒரு மடக்கு விழும். இதத்தான் வந்து நம்ம மடக்குன்னு சொல்றோம். அததான் அவரு முடிச்சுன்னு சொல்றாரு, மடக்குன்னு சொல்றாரு. அப்ப முதல் மடக்கு நமக்கு மூலாதாரத்துல இருக்கு. அந்த அடி வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு மடக்கு. அந்த மடக்கு தான் என்னன்னு பார்த்தோம். பிரம்ம கிரந்தி. பிரம்மாவுடைய இது. பிரம்மா என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய மனம் தான் பிரம்மா. நெறைய விஷயங்கள நமக்கு நெனைக்க வச்சுக்கிட்டே இருந்து நம்ம செயல் வழியா நம்ம வினைகள் செய்ற மாதிரி, மனதிலயும் நம்ம நெறைய வினைகள் செய்துகிட்டே இருக்கோம். அப்ப மனமும் வினைக்கு காரணம். அப்ப அந்த முடிச்சு அவிழ்க்கப்படணும்னா, நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து களையப்படணும். ஆனா, அது கலைக்க முடியாம அது ஒரு முடிச்சுகளா இருக்கு. அந்த முடிச்ச நாம கலைக்கிறதுக்கு சுவாசம் 4 அங்குல சுவாசம் தேவைப்படும். ஆ அதுக்கு ஒரு 4 அங்குலம். அதே மாதிரி 2வது முடிச்சு நம்மளுடைய மணிப்பூரகத்துல இருக்கக்கூடிய பிரம்ம கிரந்தி. பிரம்மா யாரு? நம்ம செய்யக்கூடிய செயல்கள். சாரி விஷ்ணு கிரந்தி. விஷ்ணு நாம செய்யக்கூடிய செயல்கள். பிரம்மா எதெல்லாம் மனதுல நமக்கு எண்ணங்களா ஓட்டி விடுறாரோ, அத ஃபுல்லும் அடுத்து விஷ்ணு வந்து செயல்களா நிகழ்த்த வச்சுடுறாரு. அப்ப பிரம்மாவும் ஒரு விதமான வினைகள செய்ய வச்சிட்டு இருக்காரு. அம் விஷ்ணுவும் அத செயல்களா செஞ்சு நம்மளுடைய வினைய கூட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த முடிச்சுக்கு அவிழ்க்கப்படணும் அப்டின்னா, அதுக்கும் 4 அங்குல சுவாசம் வேணும். அந்த சுவாசம் தான் போயி அந்த முடிச்ச அவிழ்க்க போது. அதுக்கும் 4 தேவ. அதுக்கப்புறம் அ வ வி ருத்ர கிரந்தி. அதுதான் நம்மளுடைய விசுத்தி சக்கரம். தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய முடிச்சு. இந்த இது 2ம் கலைஞ்சிருச்சு அப்டின்னாலே, நமக்கு மனதுல எந்த எண்ணமும் இல்ல. நம்மளுடைய செயல்கள்லயும் எதுவுமே இல்லன்னா, நம்மளுடைய வினைகள் வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ருத்ர கிரந்தி அப்படிங்கிறது நமக்கு இந்த மாயை எல்லாம் அழிச்சிட்டு, நமக்கு ஞானத்த குடுக்கக்கூடியது தான் இந்த கிரந்தி. அப்ப இந்த முடிச்சு அவிழ்விக்கப்பட்டுச்சுன்னா, நமக்கு ஞானம் வந்துரும். அப்ப இது அவிழ்க்கப்படுவதற்கு 4 தேவ. 4 அங்குல சுவாசம். ஆக மொத்தம் நம்மளுடைய உடலுக்கு மொத்தம் 12 சுவாசம் தேவ. 4 சுவாசம் அந்த பிரம்ம முடிச்சு அவிழ்க்கப்படுவதற்கும், 4 விஷ்ணு கிரந்தி அது அவிழ்க்கப்படுவதற்கும், 4 ருத்ர கிரந்தி இது அவிழ்க்கப்படுவதற்கும் தேவ. ஆனா, நம்ம என்ன பண்றோமா, வளர வளர 8 தான் சுவாசிக்கிறோம். அப்ப என்னதான் நம்ம மனத அ இருக்கிறத அவிழ்க்க முயற்சி பண்ணி, நம்மளுடைய செயல்கள வந்து அவிழ்க்க முயற்சி பண்ணாலும், நம்மளுடைய ஞானத்த அடையறக்கு அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுவதற்கு நம்மகிட்ட வந்து சுவாசமே இல்ல. 8 தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். இதுக்கு தான் இந்த ஞானம் அடையறதுக்குன்னா, கட்டாயம் நமக்கு வந்து 12 சுவாசம் தேவ. இது ஒரு விஷயம். 2வது அந்த அது எதுக்காக நம்ம இடதுல இன்ஹேல், வலதுல எக்ஸேல். திரும்பவும் இடதுல இன்ஹேல், வலதுல எக்ஸேல். அதே செய்றோம். அவரும் அதுக்கு தான் வந்து ரேஷியோ வந்து சொல்றாரு. இடது அப்படிங்கிறது சந்திரன் சம்பந்தப்பட்டது.
வலது அப்படிங்கிறது சூரியன் சம்பந்தப்பட்டது. இது நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்துட்டோம். இடதுனாலே சந்திரன், வலதுனாலே சூரியன். ஆனா நமக்கு பார்த்தா வித்தியாசம் தெரியலையே. 2 நாசியும் ஒரே மாதிரி தானே இருக்கு. 2 கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாமே 2ம் சிமெட்ரிக்கலா நடுவுல ஒரு கோடு போட்டு பிரிச்சோம்னா, அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி எல்லாம் ஒண்ணா இருக்கு. ஆனா இத சூரியன்னு சொல்லிர்றோம். இத சந்திரன்னு சொல்றோம். அது எதனால அப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மூக்குக்குள்ள இங்க மேல போயி, அ அந்த சுவாசம் இறங்குற பகுதி வந்து எப்படி இருக்கும்னா, இடது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து, அ நம்ம இந்த ஃபில்டர்லாம் வச்சிருப்போம் இல்லையா? டீ சல்லட மாதிரி. அது மேல வந்து வாய் பெருசா இருக்கும். அடுத்து கீழ வந்து குறுகலா இருக்கும். நம்ம டீய இப்படி மேல ஊத்துனோம்னா, அந்த அந்த டீ தூள்லாம் மேல நின்னுட்டு, கீழ அந்த பால் மட்டும் அந்த குவியலான இதுபடியா வரும். அப்ப அது அது மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளுடைய 2 நாசிலயும் இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு பக்கம் வாய் பெருசா இருக்கு. இன்னொரு பக்கம் வாய் குறுகலா இருக்கு. இப்ப அந்த ஃபில்டரையே அ இடது பக்கம் நம்ம அந்த ஃபில்டர் வந்து அந்த குறுகலான பகுதி நம்ம உடலுக்குள்ள போற மாதிரி பொருத்தப்பட்டிருக்கு. வலது பக்கம் அந்த ஃபில்டர் வந்து அந்த வாய் அகண்ட பகுதி நம்ம உடலுக்குள்ள போற மாதிரி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம 2 நாசி வழியாவும் ஒரே காற்ற தான் இன்ஹேல் பண்றோம். ஒரே மாதிரி காற்று தான் உள்ள போகுது. ஆனா இடதுல போகும்போது அந்த சுவாசம் எப்படி இருக்குன்னா, அந்த குறுகலான வாய் வழியா அது வந்து அப்படியே ஷார்ப்பா உள்ள இறங்குது காற்று. வலது பக்கம் வாய் அகண்ட பகுதி தான் உடம்புக்குள்ள போகுது. அப்ப அது வழியா அதிகமான காற்று வந்து வெளியில போகுது. 2க்கும் புரியுது இல்லையா? இடதுல ஷார்ப்பா காற்று பாயிண்டடா போய்க்கிட்டு இருக்கு. வலதுல அதிகமான காற்று ஃபேன்ல இருந்து போற மாதிரி அப்படி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் போனோம்னா, உடம்ப வந்து சூடாக்குறதுக்காக கைய இப்படி வச்சுட்டு, வாய நல்லா தெறந்து அப்படின்னு ஊதுவோம். வாய திறந்து நெறைய காத்த மொத்தமா ஊதுனோம்னா, அந்த கையில வந்து நமக்கு சூடு தெரியும். அப்ப வலதுல எப்படி இருக்கு? அகன்ற பகுதி நமக்கு உள்ள போகுது. அப்ப வெளியில இருந்து காற்ற கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உள்ள வந்து வாய அகற்றி, அந்த காற்ற உள்ள விடும்போது, இந்த வலது உடல் எல்லாமே அப்படியே சூடாயிக்கிட்டே இருக்கு. வலது கண்ணு, வலது காது, இந்த வலது பக்கம் போற காற்று எல்லாமே சூடான காற்றா போகுது. இடதுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வெளியில இருந்து போற காற்று நெறையா போகலாம். வாய் பெருசா இருக்கு. ஆனா நம்ம உடலுக்குள்ள போகும்போது, அது அப்படியே ஷார்ப்பா போகுது. இப்ப நம்ம டீ குடிக்கிறோம். டீ ரொம்ப சூடா இருக்குன்னா, நம்ம வாய குவிச்சு ஊதுவோம். இப்படி ஊதும்போது, ஷார்ப்பா காற்று போகும். அது அப்படியே அத விலக்கி விட்டு, அந்த இடத்த வந்து குளிர்ச்சி பண்ணும். அப்ப அதே மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ள அந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறது, ஷார்ப்பான காற்றை இடது பக்கம் அனுப்பும்போது, இந்த பகுதி எல்லாம் குளிர்ச்சி ஆயிடும். அதனால தான் இத சந்திரன்னு சொல்றோம். இத வந்து சூரியன்னு சொல்றோம். இப்ப 2 நாசியும் ஒரே நாசி தான். ஒரேமான காற்று தான் நம்ம உள்ள போகுது. ஆனா மூக்கினுடைய அமைப்பு ஒரு பக்கம் வாய வந்து அகற்றி வச்சு, அங்கிட்டு சூடான காற்றா உள்ள தள்ளிருது. இன்னொரு பக்கம் வாய சுருக்கி வச்சு, குளிர்ச்சியான காற்றா உள்ள கொண்டு போயிருது. அப்ப இதுதான் 2க்குமான வித்தியாசம். அ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னா, நம்மளுடைய உடல் எல்லாமே இந்த 2 தத்துவங்களால ஆனது தான். ஏன்னா மொத சிவபெருமான் எப்படி வர்றாரு இந்த உடலுக்குள்ள நாதம், விந்துவா இருமை தத்துவத்துல தான் உள்ள வர்றாரு. ஒண்ணு ஆணு, ஒண்ணு பெண் அப்படின்னா 2ஆ வர்றாரு. அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளுமே 2ஆ பிரியுது. வலது கண், இடது கண். இது சூரியன், இது சந்திரன். எல்லாமே 2ஆ பிரியுது. அதே மாதிரி தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுமே எல்லாமே 2 தன்மை கொண்டது. ஒண்ணு வந்து சிவன் அப்படின்னா, இன்னொன்னு வந்து சக்தி. 2 தத்துவங்கள கொண்டது. அப்படியே நம்ம உடலுக்குள்ள வந்தோம்னா, நம்ம உடல்ல இங்க இருக்கக்கூடிய உறுப்பு வந்து நுரையீரல். அப்ப இந்த நுரையீரல் வந்து ஆண் தன்மை கொண்டதுன்னு வச்சுக்கலாம். சிவன் தன்மை கொண்டது அப்படின்னா, ஆ அதுக்கு நிகரா அதுக்கு அந்த பெண் சக்தி எது அப்படின்னா, நம்மளுடைய பெருங்குடல். நுரையீரல், பெருங்குடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல எழுதும்போது லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லுன்னு வரும். அடுத்து அப்படியே இறங்குனோம்னா, 2வதா இருக்கக்கூடிய உறுப்பு நம்மளுடைய இருதயம் இருக்கும். இப்ப இருதயம் சிவன் தன்மை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சக்தி தன்மை கொண்டது எதுன்னா சிறுகுடல். இருதயம், சிறுகுடல். ஹார்ட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைனும்.
அடுத்து அப்படியே கீழே இறங்குனோம்னா கல்லீரல் வரும். கல்லீரல் வந்து சிவன் தன்மை கொண்டது அப்படின்னா, சக்தி தன்மை கொண்டது வந்து பித்தப்பை, கேல் பிளாடர்ன்னு சொல்றோம் இல்லையா? கல்லீரல், பித்தப்பை. அடுத்து அப்படியே அந்த கல்லீரலுக்கு பின் பகுதியில பார்த்தோம்னா சிறுநீரகமும் சிறுநீரக பையும் இருக்கும். இப்ப சிறுநீரகம் கிட்னி அப்படிங்கிறது சிவன் தன்மை கொண்டதுன்னா, சிறுநீரக பை யூரினரி பிளாடர் வந்து சக்தி தன்மை கொண்டது. அடுத்து இன்னும் கீழே இறங்குனோம்னா நம்மளுடைய வயிறு, அப்புறம் மண்ணீரல். மண்ணீரல் அப்படிங்கிறது சிவன் தன்மை கொண்டதுன்னா, இரைப்பை அப்படிங்கிறது சக்தி தன்மை கொண்டது. ஆக மொத்தம் நம்ம உடல்ல வந்து 5 ஜோடிகளா இருக்கு. இந்த 5 ஆண் தன்மை கொண்டது, 5 பெண் தன்மை கொண்டது. அப்ப இந்த ஆண் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது எல்லாமே எப்படி வரும்னா, ஈரல்னு வரும். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், அந்த சிறுநீரும் சிறுநீரகமும் ஹார்ட்டும் தான் ஈரல். அந்த இதயமும் ஈரல்னு வராது. மற்றபடி நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் அப்படின்னு வரும். அந்த ஈரல் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஈரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப இது எல்லாமே குளிர்ச்சிய பிடிச்சு வச்சுக்க கூடியது, தக்க வச்சுக்க தன்மை கொண்டது. இந்த இந்த நம்ம சிவன் ஆண் தன்மை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே சந்திரனுக்குரியது. இது எல்லாமே ஈரத்தை ஈர்க்கக்கூடியது. உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் இது எல்லாமே. இப்ப இதோடைய ஜோடி உறுப்புகள் பார்த்தோம்னா எல்லாமே பையா இருக்கும். பெருங்குடல் அதுவும் வந்து ஒரு பை அமைப்புல இருக்கும். சிறுகுடல் அதுவும் ஒரு பை அமைப்புல இருக்கும். கேல் பிளாடர் சொல்றோம் இல்லையா? பித்தப்பை, அப்புறம் சிறுநீரக பை, அப்புறம் இரைப்பை இதெல்லாமே பையா வரும். அதாவது இதெல்லாம் சிவன்னா ஆண் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஈர்த்து கொண்டு வர்றத சக்தி வீட்ல ஒரு மனைவி எப்படி அத வாங்கி ஒரு பையில சேகரித்து வைப்பாளோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்தந்த ஜோடிகள். இந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து 2 தன்மை கொண்டதா இயங்குது. அப்ப ஸ்மால் ஹார்ட்ல ஒரு பிரச்சனைனா ஸ்மால் இன்டெஸ்டைன்லயும் பிரச்சனை இருக்கும். இப்ப லங்ஸ்ல சளி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு மருந்து குடுத்தோம்னா, மறுநாள் காலையில மோஷன்ல போயிரும். அப்ப லங்ஸ்ல இருக்கிற கழிவு எங்க போகுது? பெருங்குடல்ல போய் ஸ்டோர் ஆகுது. கிட்னில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து யூரினரி பிளாடர்லயும் இருக்கும். ஏன்னா இதோட மனைவி மாதிரி. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அதுல போய் அது குடுத்து வைக்கும். அப்ப லிவர்ல பிரச்சனைனா கட்டாயம் கால் பிளாடர்லயும் பிரச்சனை இருக்கும். எல்லாமே அதனுடைய ஜோடிகள். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த ஈரல் போன்ற உறுப்புகள். அது எல்லாமே இடது கலையோட நம்மளுடைய இடக்கலை, இடது நாசியோட சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த இப்ப இடது கைய நம்ம நல்லா விரிச்சு ஒரு ஆசனம் பண்றோம் அப்படின்னா, இந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே அப்படி விரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு. இடது கை, இடது நாசி, இடது சுவாசம் இது எல்லாமே இந்த இடது சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வலது கைய நம்ம விரிக்கிறோம், வலது கைய அசைக்கிறோம் அப்படின்னா, அது எல்லாமே இந்த பை. இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் சூடா இருக்கணும். ஏன்னா, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கும். பைக்குள்ள போட்டு, போட்டு வைக்கும். நம்ம அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப கிளீன் பண்ணுவோம்? அந்த பகுதிய சூடாக்குனா தான் அது வந்து கிளீன் ஆகும். அப்ப வலது கைய நம்ம விரிக்கிறோம், வலது கைய அசைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் வந்து நல்லா சூடாகுது. இந்த உறுப்புகள் எல்லாமே நல்லா கிளீன் ஆகுது. இந்த உறுப்புகள் எல்லாமே கிளீன் ஆகணும். இந்த உறுப்புகள் எல்லாமே ஈரத்தன்மையோட, அந்த குளிர்ச்சியான தன்மையோட இருக்கணும். அதுக்காக தான் நமக்கு இந்த 2 விதமான சுவாசம், 2 விதமான அமைப்புல இருக்கு. இப்ப இந்த இடது சுவாசம் எல்லாமே ரொம்ப ஆழமா இருக்கும். நம்மளுடைய முதல் சக்கரத்துல இருந்து வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, வந்து இடது நாசி, அந்த இடக்கலை தான் கீழ இருந்து வரும். வலது வந்து அத விட ஒரு படி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலோங்கி தான் இருக்கும். இடது அளவுக்கு வலது சுவாசம் ஆழம் கிடையாது. இடது தான் ஆழமான சுவாசம். அதுக்கு தான் வந்து அதிகமான பயிற்சி தேவை. அதிக ஆழத்துக்கு நம்ம வந்து சுவாசத்த குடுக்கணும். இதுதான் இடதுக்கும், வலதுக்கும் நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கு. அப்ப நமக்கு அதிகமான சுவாசம் எதுல தேவை? இடதுல தான் அதிகமான சுவாசம் தேவை. அதுதான் ஆழமா அதிக அங்குலத்துக்கு உள்ள போகணும். வலது சுவாசம் சூடா இருந்தா கூட போதும்.
இது ஒரு விஷயம். நம்ம இந்த இந்த பாடல்ல நமக்கு வந்து அந்த 12 அங்குலமா இருந்தது 8 குறையக்கூடாது அப்படிங்கிறது. ஆ அடுத்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம இன்ஹேல் பண்றோம் இல்லையா? இது இது எல்லாமே சந்திரனுடைய தன்மை கொண்டது. நம்ம 12 சுவாசம் வந்து அ இன்ஹேல் பண்ணிட்டு 12 சுவாசம் வந்து நாம எக்ஸேல் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆ 8 சுவாசம் தான் இன்ஹேல் பண்றோம். ஆனா 12 சுவாசம் வந்து எக்ஸேல் பண்றோம். நம்ம இயற்கையா நாம நடக்கிறது. இத அவர் எப்படி வந்து புரிஞ்சுக்க சொல்றாருன்னா, இதே பாடல்லே மங்கையர் அப்படிங்கிறத ஒரு பெண்கள் எல்லாம் நடனம் ஆடக்கூடிய ஒரு கூடம். கூடம்னா ஸ்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நடுவுல சதுரமா இருக்கு. அத சுத்தி மக்கள் எல்லாம் உட்கார்ந்து பார்க்குறாங்க. ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னா, எக்ஸேல் அப்படிங்கிறது அந்த பெண் வந்து ஆடிக்கிட்டே பின்னாடி போகுற மாதிரி. அப்ப எக்ஸைல் நம்ம என்ன பண்றோமா, 12 அங்குலம் போறோம்னா, அந்த பெண் வந்து 12 அடி பின்னாடி போய் ஆடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, 8 சுவாசம் இன்ஹேல் பண்றா. அப்ப 8 அடி முன்னாடி வந்துர்றா. திரும்ப 12 எக்ஸேல் பண்றா அப்படின்னா, 12 அடி பின்னாடி போறா. திரும்ப 8 இன்ஹேல் பண்றான்னா, 8 அடி முன்னாடி வர்றா. திரும்ப 12 எக்ஸேல். இப்படியே போய்க்கிட்டே ஆடிட்டே இருந்தா, கட்டாயம் ஒரு ஸ்டெப்ல என்ன பண்ணுவா, அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல இருந்து கீழ விழுந்துருவா. அதுதான் நாம இறக்குறது. நம்ம இந்த நாள வந்து குறைச்சுக்கிட்டே நம்ம போக, போக நம்ம வந்து ஒரு நாள் விழுந்துருவோம். அப்படி இல்லாம அந்த பொண்ணு வந்து 12 எக்ஸேல் பண்ணாளா, திரும்பவும் 12 இன்ஹேல் பண்ணிட்டான்னா, ஸ்டேஜ்ல வந்து வெளிய போகவே மாட்டா. அந்த ஸ்டேஜ்ல ஆடிக்கிட்டே இருப்பா. இதத்தான் வந்து அவரு உதாரணமா சொல்றாரு. ஒரு பெண் ஆடும்போது 12 அடி பின்னாடி போறாங்க, எக்ஸேல் பண்றாங்கன்னா, அதே 12 அடி முன்னாடியும் வரணும். முன்னாடியும் இன்ஹேல் பண்ணணும். ஆனா நம்ம 8 தான் இன்ஹேல் பண்றோம். அந்த 4 வந்து குறையுது அப்படின்னு சொல்றாரு. அந்த 4 குறையிறது தான் நம்மளுடைய இந்த இடது சுவாசம், அந்த ஈர்ப்ப பிடிச்சு வைக்காம இருக்கிறதும், வலது சுவாசம் உடல சூடாக்கி அத சரி பண்ணாம இருக்கிறதுக்கும் காரணம் 2ம் சமமா இருக்கணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 1:4:2 ரேஷியோல நம்ம என்ன பார்த்தோம்? 16 கவுண்ட் நீ இன்ஹேல் பண்ணிரு. 32 கவுண்ட் எக்ஸேல் பண்ணிருங்கிறாரு. கரெக்ட்டா நம்ம 12 எடுக்க போனா தான அது கூடி குறைஞ்சு பிரச்சனை ஆயிருது. நீ எப்பயுமே அத விட கூட 4 கவுண்ட் கூடவே இன்ஹேல் பண்ணிரு அப்படின்னு சொல்லி 16 அங்குலம் வந்து இன்ஹேல் உள்ள போகட்டும். 32 அங்குலம் சுவாசம் வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்க வந்து 16 அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு தேவையான சுவாசம் வந்து 12 அங்குலம் இன்ஹேல், 12 அங்குலம் எக்ஸேல். இததான் வந்து இன்னொரு பாடல்ல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, "மதி தேய ரவி வளர" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதி அப்படிங்கிறது நம்ம இன்ஹேல் பண்ணி உள்ள இழுக்க வேண்டிய காற்று. அது வந்து 12 சுவாசமா இருக்கணும். நம்ம எக்ஸேல் பண்ணி வெளிய விடுறது, அதுவும் 12ஆ இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், மதி அப்படிங்கிறது இன்ஹேல். அத வந்து தேய்க்கிறோம் அப்படின்னா குறைச்சுக்கிட்டே போறோம். மதினா சந்திரக்கலை, அ சந்திரன் சம்பந்தப்பட்டது. அந்த உள்ள போற அந்த குளிர்ச்சிய வந்து நம்ம குறைச்சிட்டோம். 8 தான் குடுக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ரவி வளர ரவி அப்டின்னா சூரியன். வெளிய விடுற அந்த காற்று வந்து 12 ஆயிருது. 12 அங்குலம் வெளிய விட்டுர்றோம். அப்ப மதி தேய ரவி வளர அப்டின்னா, நம்மளுடைய விதி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம எவ்வளோ காலம் வாழப் போறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி தீர்மானிக்குது. அது என்ன ஆகுதுன்னா, மதி தேய்ஞ்சி ரவி வளர நம்மளுடைய விதி வந்து கெடுது. நமக்கு அப்படிதான் வந்து இறப்பு வருது. அப்ப யார் வந்து அந்த மதியை விதியால் வெல்லலாம்னா, அந்த மதிய யாரு தேய விடாம அந்த 4 கவுண்ட்ட கரெக்ட்டா பயிற்சி பண்ணி பிடிக்கிறாங்களோ, அவங்க விதிய வென்றலாம். அதுதான் மதியை விதியால் வெல்வது. அந்த மதிய தேய விடாம, ரவிய வளர விடாம யாரு பேலன்ஸ் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து விதியை வெல்லலாம். இப்ப அந்த அர்த்தத்த தான் வந்து இன்னைக்கு பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. திரும்ப ஒருக்கா இந்த பாடல பார்க்கலாம். "கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர்" இந்த உடலாகிய கூடை எடுத்து உயிரை அதற்குள் புகுத்தி குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம்.
அவர்கள் ஓடி திரிந்து விளையாடும் பருவம் முழுவதும் 12 அங்குல சுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார். நீடுவர் என் விரல் கண்டிப்பர் நால் விரல். அந்த குழந்தை பருவத்தில் இருந்து நாம வளர்ந்து வரும் காலத்தில் என் விரல் 8 விரல் அங்குலத்திற்கு நம்மளுடைய சுவாசம் குறைக்கப்படுகிறது. 4 விரல், அந்த 4 அங்குல சுவாசமானது கூடிக்கொளின். அதை யாரு சரிப்படுத்துகிறார்களோ கோல அஞ்சல் கூடிக்கொளின் கோல அஞ்செழுத்து ஆமே. அவ்வாறு பயிற்சி செய்பவர்கள் திருவைந்தெழுத்தான சிவபெருமானின் அருளை பெறுவார்கள். அப்ப அந்த 4 அங்குல சுவாசத்தை நாம எப்படி பயிற்சி பண்றது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. மக்களே வணக்கம். அந்த கடைசி அந்த சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்டா பொருந்துச்சு. அந்த மங்கையர் ஆடுறது, டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, 12 பின்னாடி போறாங்க, 8 முன்னாடி வராங்க. இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கூடத்தை விட்டு கீழே விழ வேண்டியதுதான் அப்படின்ட்டு இல்லையா. இந்த 12 அங்குல சுவாசம் அப்படின்றது எல்லா சித்தர்களும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. உனக்கு நட்ட கணக்கு எப்பயுமே 4 ஆகுது. ஆமா, நீ 12 உள்ள போகிற இடத்துல 8 தான் உள்ள போகுது. அதனால தான் ஆழ்ந்த சுவாசம், டீப் இன்ஹலேஷன். ஆமா, ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு கணக்கு இது எல்லாமே சொல்லாட்டியும் அவங்கள டீப் இன்ஹலேஷன் பண்ணாலே அவங்களுக்கு ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மடக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, கண்டத்துக்கு மேலதான் அந்த கண்ம வினை, அந்த மலம், கபம், சலம், இது எல்லாமே கண்டத்துக்கு மேல அடைச்சிக்கிட்டு இருக்கு. மடக்கு அப்படின்றது 4 அங்குலம். ஒவ்வொரு மடக்குக்கும் 4 அங்குலம். 4 4 4 8, 4 4 4 12. ஆனா இன்ஹேல் பண்றது எவ்வளவு இன்ஹேல் பண்ற நீ? 8 தான் பண்ற. அப்ப கண்டத்துக்கு மேல அந்த ஒரு மடக்கு காத்து, நம்ம சொல்றோம் இல்லையா, மடக்கு மடக்குன்னு தண்ணி குடிக்காத, மெதுவா குடி அப்படின்றோம்ல, அதான் மடக்கு. ஒரு மடக்கு தண்ணி குடிக்கும் பொழுது நீ 4 அங்குலம் இன்ஹேல் பண்ற மாதிரி, எக்ஸேல் பண்ற மாதிரி. அதான் மடக்குனா ஒரு கணக்கு வேற. அது செம்பு மாதிரி. அப்ப அந்த கண்டத்துக்கு மேல அந்த ஒரு மடக்குக்கு உனக்கு பத்தாக்குறையா இருக்கு. அதனால நீ டீப் இன்ஹலேஷன் பண்ணு அப்படின்ற அந்த ஒரு கணக்கு. அதைத்தான் நம்ம திருமூலர், சிவவாக்கியர் பலர் வேல் வேல் அப்படின்னா முருகன் கையில இருக்கிறது மட்டும் வேல் கிடையாது, நம்ம ஸ்பைன் தான் அந்த வேல். மூலதாரத்திலிருந்து நம்ம சகசரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முதுகெலும்பு, அதுதான் வேல் அப்படின்றது. அந்த வேல் தான் 12 அங்குலம். ஆமா, அப்ப நீ இன்ஹேல் பண்றது அந்த ஸ்பைனுக்கு போய் சேர்றது நீ 12 அங்குலமா இருந்துச்சுன்னா அது கரெக்டா அங்க போய் நிக்கும். நீ கம்மியா, எப்பயுமே நம்ம அறகுறையாத்தான் நம்ம இன்ஹலேஷன் பண்றோம். அப்ப இன்ஹலேஷனை ஆழப்படுத்துங்க, டீப் பண்ணுங்க. 12 12 விடுங்க. ஆமா, அப்படி இல்லைன்னா நீங்க பயிற்சிலாம் பண்ணணும்னா 16 அங்குலமா புல்லுங்க அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. ஆமா. ஆமா பிரியா, நீ சொன்னது எல்லாமே நல்லதா இருந்தது. அவங்க நீ 2 3 பாயிண்ட் சொன்னியா, அதனால அவங்க இதாகி இருப்பாங்க. அந்த இடநாடி அந்த இது எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமா, அதாவது இந்த பிரியா பிரைமரி ஆர்கன் அண்ட் செகண்டரி ஆர்கன்
பிரைமரி ஆர்கன்றது ராஜ உறுப்புகள். அந்த ராஜ உறுப்புகளுக்கு பை இருக்கு. அதுதான் செகண்டரி ஆர்கன் அப்படின்றது. இந்த செகண்டரி ஆர்கன் அப்படின்றது சூடா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து அதோட இயல்பு வந்து ஈஸியா குளுமை ஆயிடும். இந்த செகண்டரி ஆர்கன் பைகள் வந்து, ஏன்னா பைன்றது ஸ்பேஸ் ஸ்பேஸ் எலமெண்ட் இல்லையா? இப்ப ஆர்கன் எல்லாம் நிலபூதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலத்தான நிலத்தான ஆனது தானே இந்த உடல் இல்லையா? அந்த உடலுக்குள்ள பாருங்களேன், நாடி நரம்பு இது எல்லாமே ஸ்பேஸால ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த மசில்ன்றது நிலமா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய நாடி நரம்புலாம் ஸ்பேஸ், அதுக்குள்ளதான் காத்து போக முடியுது இல்லையா? அதே மாதிரி ஆர்கன் எல்லாமே நீங்க வந்து நிலபூதமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, நிலம் நிலம் அப்படின்றது இது மண்ணீரல். ஆமா, நிலமும் நீரும் சேர்ந்ததுதான் நம்ம. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா? 5 × 5 25 இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த ஆர்கன்ஸை வந்து நிலம்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த நிலம்ன்றது நீரை ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா? ஆம். அதே மாதிரிதான் இந்த இது எல்லாமே ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது எல்லாமே சூடா இருக்கணும். வயிற்றுல சூடு இருந்தா தான் அங்க டைஜஸ்ட் ஆகும். ஆமா. அதே மாதிரி பெருங்குடல் சூடா இருந்தா தான் அங்க வந்து மலம் வந்து இந்த பவல் மூவ்மெண்ட் நடக்கும். பெருங்குடல் குளிர்ந்துக்குச்சுன்னா அங்க வந்து பவல் மூவ்மெண்ட் நடக்காது. ஆமா. அப்ப அந்த அந்த செகண்டரி ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் உஷ்ணமான சுவாசம் வேணும். அது வந்து வலது நாடி சூரிய நாடியோட சேர்ந்தது. அதான் வந்து சக்தி, பிராண சக்தியோட சேர்ந்தது. அதே இது இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஈர்க்கக்கூடியது இல்லையா? அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நீர்த்தன்மை இருக்கணும். அது குளுமையா இருக்கும். ஹார்ட்ன்றது குளுமையாவே இருக்கணும். உன்னுடைய லிவரும் அதே மாதிரிதான் குளுமையாவே இருக்கணும். அப்ப இந்த ஹார்ட், லிவரு, நம்ம கிட்னி, இந்த மாதிரியான ஆர்கன்ஸுக்கு எல்லாம் இடநாடி வேணும். சரியா? உடம்புலயும் அதே மாதிரிதான் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அப்புறம் வேணா கூகுள் பண்ணுங்க, வாகஸ் நர்வ் அப்படின்ட்டு. VAGUS, வாகஸ் நர்வ். இந்த இடநாடி, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். தமிழ் என்ன பிரியா? பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தெரியலையா? சரி விடு. ஆமா, அப்புறமா கூகுள் பண்ணி அவங்களுக்கு. அதாவது இந்த வாகஸ் நர்வ் அப்படின்றது இடநாடியோட சேர்ந்தது. இதுதான் உடம்புல வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் நர்வ். ஏன்னா எல்லா ஆர்கனு, பெருவரல் வரைக்கும், மூலதார வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது. எங்க இருந்து? உச்சில இருந்து. அதே இது இந்த வாகஸ் நர்வ் அப்படின்றது ஆழமானது, கொஞ்சம் குளுமை, நீர் நீர் போகக்கூடிய பாதை, குளுமையான பாதை. அதனால தான் இத தமச நாடி அப்படின்பாங்க. ஏன்னா இதோட நீளம், அதோட ஆழம், நீளமும் அதிகம். அதே மாதிரி அதுவும் ஸ்லோவா போகக்கூடியது. ஆமா. அதே இது இந்த ரைட் நாஸ்ட்ரல் தான் பெரினிக் நர்வ். பெரினிக் நர்வ்னா PHERENIC. பெரினிக் நர்வ் அப்படின்றது தான் வலது நாடி. அதாவது உங்களுடைய தொப்புள், டயஃப்ரம். இந்த டயஃப்ரம்ன்றது தான் வந்து உங்களை சுவாசிக்க வைக்குது. இந்த மாதிரியான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, எல்லாத்தையுமே சூடா வச்சுக்கக்கூடியது. இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய பெரிகார்டியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சூடா வச்சிருக்கக்கூடிய இதை எல்லாமே ஆக்டிவேட் பண்றது தான் வந்து இந்த சூரிய நாடி. இந்த சூரிய நாடி அப்படின்றது ரஜச நாடி. ஃபாஸ்டா அது ஃபில் ஆயிடும், ஃபாஸ்டா இதாயிடும். அதனால தான் நீங்க 8 இது 8 அங்குலம் நீங்க சுவாசம் பண்ணாலே சூரிய நாடி ஃபில் ஆயிடும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து டீப் இன்ஹலேஷன் பண்ண மாட்டேங்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம வந்து
இந்த 8 அங்குல சுவாசத்துல நம்ம வந்து உடம்புக்கு இந்த பிராண எனர்ஜி வருது. இந்த சூடான எனர்ஜி வருது. இதை வச்சே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த 4 அங்குல கணக்க கொஞ்சம் கணக்கு பண்ணி நீ இன்ஹேல் பண்ணிட்டேன்னா, ஆமா, இந்த 5 ராஜ உறுப்பு தான் நாமா சிவாய அப்படின்றது இல்லையா? ம் அந்த காலுக்கு அடியில இருக்கிறது, அதாவது இடுப்புக்கு அடியில உள்ள கால் இதுதான் நான். மடியில இருக்கிறது மா. மடிக்கு மேல உள்ளது சி. கண்டத்துல வாயில இருக்கிறது வா. புருவத்துக்கு மேல மூக்குக்கு மேல இருக்கிறது யா அப்படின்றது. இந்த சக்கரங்கள் தான் இந்த ஆர்கன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆமா, இதைத்தான் அவர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. இந்த 12 அங்குல சுவாசம் நல்லா ஆழ்ந்த சுவாசம் பண்ணாலே நீ வந்து நாமா சிவாயா இந்த 5 எழுத்தாவே நீ ஆயிருவ அப்படின்ட்டு சொல்றாரு. பிரியா, நீயும் கிளாஸ் ஏதோ ஒன்று எடுக்க போற இல்லையா? இந்த ஆர்கன்ஸ் சக்கரா அந்த ஆமாங்க. இதை பத்தி. காலையில நவராத்திரி ஸ்பெஷல். ஆமா, அந்த இதுல நீ டீட்டெயிலா நீ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எது வந்து ஆர்கன்ஸ், எது செகண்டரி ஆர்கன், அந்த மாதிரியானது. இந்த செகண்டரி ஆர்கன் சிம்பத்தட்டிக் சொல்லுது. நர்வஸ் சிஸ்டம், இணக்க நரம்பு மண்டலம், எதிர் இணக்க நரம்பு மண்டலம். ஆமா, சிம்பத்தட்டிக்ன்றது தான் அந்த பெரினியல் நர்வ், வடநாடி, சூரிய நாடி. இது வந்து ஷார்ட்டானது தான் இந்த இந்த நரம்பு. அதே இது வாகஸ் நர்வ்ன்றது வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை இது பண்ணும். அதனால தான் நீங்க ஸ்லோவா பிரீத் பண்ணு, ஆழ்ந்து பிரீத் பண்ணாலே அந்த பாராசிம்பத்தட்டிக்கை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நீ எவ்வளோ ஃபாஸ்டா நீ வந்து இடது நாடியில பிரீத் பண்ணாலும் உன்னால வந்து பாராசிம்பத்தட்டிக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. பாராசிம்பத்தட்டிக்கை ஆக்டிவேட் பண்ணணும்னாலே நீ வந்து ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹலேஷன் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான சில இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வரும். ஆமா, வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க மக்களே. உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்ட்டு கேள்வி இருந்தா கேளுங்க, அதை நம்ம இது பண்ணலாம். ரைட்டு. இல்ல, நான் பிரைமரி ஆர்கன் எப்பயுமே குளுமையா இருக்கணும் தானே சொன்னீங்க. ஆமாங்க. ஆனா நம்ம ஹார்ட் வந்து எப்பயுமே ஒரு ஹீட்ல தானே இருக்கும். அது இனியாரம் துடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு ஹீட்டா தானே இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த இடம். ஆமாங்க, அந்த ஹீட் வந்து அதிகம் ஆகாம பாதுகாத்து வச்சுக்கிறதே நம்மளுடைய இடநாடி தான். புரியுதுங்களா? ஒரு ஒரு அது வந்து ஹார்ட்ன்றது ஒரு மெஷினுங்க. உங்களுடைய மணிப்பூரகத்துல தான் அந்த அனல், அந்த லைட், அந்த ஹீட் உருவாகுது மணிப்பூரகத்துல. அது உடம்பு பூரா பரப்புறது தான் இந்த ஹார்ட்ன்ற ஒரு எந்திரம். புரியுதுங்களா? அதை வந்து சூடாகாம அதை எப்பயுமே பாடி டெம்பரேச்சர் ஒரு இதாவை வச்சுக்கிறதுக்கு காரணமே அங்க இடநாடி அங்க ஓடுறதுனால தான். நம்ம இதை எடுத்துக்கங்க, லிவர் எடுத்துக்கங்களேன். நம்ம லிவரோட இதே வந்து இந்த உடம்ப வந்து குளுமையா வச்சுக்கிறது தான். புரியுதுங்களா? இந்த லிவரை வந்து நம்ம வந்து மவுண்டோட ரிலேட் பண்ணுவோம், மலைகளோட ரிலேட் பண்ணுவோம் இல்லையா? இந்த மலைகள் எல்லாம் நீங்க வெட்டி இது பண்ணிட்டோம்னா இந்த ஊரே சூடாயிரும். பாருங்களேன், நம்ம வந்து இப்ப வந்து மலையெல்லாம் வெட்டி நம்ம வந்து அதுல இருந்து சிமெண்ட் எடுக்கிறோம், மலையெல்லாம் வெட்டி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த மலைகளை வெட்டினதும் பாருங்க, அந்த இடமே ரொம்ப சூடாயிடும், அந்த அந்த பூமியே சூடாயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆர்கனும் வந்து அங்க வந்து அதை உடம்பு சூடு ஏறாம பாதுகாத்துக்கிறது அந்த ஆர்கன் தான். ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா இடநாடி தான். இடநாடி எல்லா இதுக்கும் போறனால தான் அங்க அதால வந்து அத குளுமைய வந்து ஈர்க்க முடியுது. அதனால தான் ஈரல் எப்பயுமே குளுமையா தான் இருக்கும். ஈரல் அப்படின்னாலே நீரை ஈர்க்கக்கூடியது, குளுமையை ஈர்க்கக்கூடியது அப்படின்ட்டு.
சரிங்களா? ம் ஆமா. எல்லா ஆர்கனுமே எந்திரம் மாதிரி தாங்க. இந்த எந்திரம் எல்லாமே சூடு ஏறும். அந்த சூடு ஏறக்கூடிய அந்த காருக்கு வந்து குளுமை பண்றதுக்கு அந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா? ம் அதே மாதிரி தான் எல்லா ஆர்கனும் குளுமையா இயக்கம் நல்லா இருக்குன்னா அங்க வந்து ஒரு கூலிங் இது வேணும். இப்ப நம்ம கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, உள்ள வந்து ஒரு ஃபேன் ஒன்று வச்சிருப்பாங்க, கூல் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு, பழைய கம்ப்யூட்டர்லாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூலிங் இது வந்து எல்லா ஆர்கனுக்குமே தேவைப்படும் அது. ம் ஆமாங்க. அது ஹார்ட்டா இருந்தாலும் சரிதான், எதா இருந்தாலும் சரிதான், அங்க அதுக்கு வந்து குளுமைன்றது ரொம்ப முக்கியமானது. ம் ஆமா. அத வந்து அதனால தான் நம்ம சைனீஸ் இதுல வந்து ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இன் அப்படின்பாங்க. செகண்டரி ஆர்கனை தான் யாங் அப்படின்பாங்க. ம் யாங்னா சூரியன். செகண்டரி ஆர்கன்ஸ்க்கு வந்து சூரியன் தேவை. பிரைமரி ஆர்கன் எல்லாத்தையுமே இன் அப்படின்பாங்க. அவங்க வந்து இந்த வலது பக்கம், வலது கை, வலது ரிப்ஸ், வலது கால் வரைக்கும் போகக்கூடிய அந்த மெரிடியனை வந்து யாங் மெரிடியன் அப்படின்பாங்க. ம் அதே இது இடது பக்கம் போகக்கூடிய இது அந்த நரம்பை வந்து இன் மெரிடியன் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரியா சொன்ன அந்த வலது காலை வலது கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அது வந்து அந்த சுவாசம் நடக்கிறதே வேற. வெளியே ஒன்னா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அது நடக்கிறதே வேற அப்படின்றது. அந்த தத்துவத்துல வர்றது தான் இந்த இன் அண்ட் யாங் அப்படின்றது. சரி. ஜான்சி ராணி மேடம் சரிங்களா? ஓகே சார். ஓகேண்ணா. ஓகேங்க. ரைட்டு மக்களே, போதும் பிரியா. இந்த அடுத்த செயல் தான் கடைசி செயல்னு நினைக்கிறேன் நம்ம பிராணாயாமத்துல. அதுலயும் அவர் 12 அங்குலம் இன்னும் நிறைய இடத்துல சொல்லுவார் அவரு. நிறைய இடத்துல அவர் அந்த ஸ்பைனோட தேவை 12 அங்குலம்ன்றத அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஞாபகப்படுத்துவார் நமக்கு. அப்ப இன்னைக்கு பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம குழந்தையா இருக்கும்போது 12 அங்குலம் சுவாசம் எடுத்திருக்கோம். அது இடது நாசி வழியா போய் அந்த இடது உறுப்புகளையும் குளிர்ச்சி பண்ணிருக்கு. வலது நாசி வழியா போய் வலது உறுப்புகளையும் சூடு பண்ணிருக்கு. இப்ப நம்ம வந்து 8 அங்குலமா குறைச்சிட்டனால இந்த வலது வந்து குறைவான அளவு இருக்கிறனால அது வேகமா சூடாயிருது. ஆனா இந்த இடது நாசி வழியா போறது 12 அங்குலம் போனா மட்டும்தான் ஃபுல் ஆகும். ஆனா நம்ம 8 பண்றனால அந்த இடத்துல 4 குறையிறனால இந்த இடது எல்லாமே முழுமை அடையல. அப்ப வந்து இடது தேஞ்சுக்கிட்டே போகுது. இந்த வலது மட்டும் என்ன ஆகுது? நிரம்பி நிரம்பி சூரியன் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப மதி தேய, இடது நாசி தேய ஆரம்பிச்சுட்டே இருக்கு. வலது நாசி ரவி வளர, வலது நாசி வளர்ந்துகிட்டே போய் ஒரு நாள் நமக்கு வந்து விதி வந்து முடியுது. இப்ப நம்ம அந்த 4 குறையக்கூடிய சுவாசத்தை நம்ம வந்து சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த மதிய தேய விடாம நம்மளுடைய விதியை வந்து வென்றிட முடியும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு பாடல்ல நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அதாவது கதி அப்படின்பாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதி கதி விதி அப்படின்ட்டு. கதியேன்னு கிடைக்கேன். ஆமா. அதோ கதி அப்படின்பாங்க இல்லையா? அந்த இதுக்கு வந்து சொல்ல பிரியா, விதினா லக்னன்றத வந்து சொல்லு. இந்த லக்னத்துல தான் அந்த உன்னுடைய ஆயுசு எவ்வளவுன்னு அந்த இது நம்ம எல்லாருடைய ஜாதக கட்டத்திலையும் 9 கிரகங்களையும் குறிச்சிருப்பாங்க. அது போக ஒரு இடத்த மட்டும் கோடு போட்டு லா அப்படின்னு போட்டிருப்பாங்க.
அந்த லா தான் ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம வந்து அத கண்டுக்கவே மாட்டோம். கோயில்ல எங்க அபிஷேகம் எது பண்ணாலும் என்ன லக்கணம்னு சொல்ல மாட்டோம். அந்த லாங்கிறது தான் லக்கணம். லக்கணத்த சொல்ல மாட்டோம். நான் வந்து மிதுன ராசி, நான் கடக ராசின்னு ராசிய தான் சொல்லுவோம். ராசி அப்படிங்கிறது எதுனா, எந்த கட்டத்துல சந்திரன் இந்துன்னு போட்டிருக்காங்களோ, அது நம்மளுடைய ராசி கட்டம். நம்ம அதையே தான் முக்கியமா பார்ப்போம். இந்த லாவ வந்து பார்க்க மாட்டோம். இந்த லாங்கிறது தான் என்னன்னா, இந்த ஆன்மா. இந்த ஆன்மா வந்து இந்த உடல எடுத்து இந்த இந்த பூலோகத்துக்கு வருது அப்படின்னா, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கிரகம் துணை செய்திருக்கும். ஏதாவது ஒரு நட்சத்திரம் துணை செய்திருக்கும். அது மூலமா அந்த சூரியனுடைய ஒளி உள்வாங்கி நம்மளுடைய ஆன்மா இந்த பூமிக்குள்ள வந்து அது ஒரு புல்லாவோ பூண்டாவோ இருந்து அது ஒரு உணவா மாறி ஒரு ஆணினுடைய விந்துல தங்கி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெண்ணினுடைய கருமுட்டைக்கு போய் இப்படிதான் அந்த உயிர் வந்து பறக்குது. அப்ப அந்த லாங்கிறது எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சை வாங்கி உள்ள வந்துச்சோ அது நம்மளோட லா, அந்த லக்கணம், நம்மளுடைய ஆன்மா. இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மனம். ஆன்மா வேற, மனம் வேற. மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மனதை குறிக்கிறது தான் சந்திரன். ஆனா இந்த ஆன்மா தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எந்த லக்கணத்துல எடுத்து வந்தோமோ அந்த விதியை அனுபவிக்கிறபடிதான் அந்த லக்கணம் போய் அமையும். அந்த லக்கணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மற்ற நவகிரகங்களும் நம்மளை சுத்தி வந்து இருக்கும். அப்ப லக்கணம் தான் நம்ம விதியை வந்து தீர்மானிக்குது. அதுதான் நம்ம விதின்னு சொல்றது நம்ம ஜாதக கட்டத்துல உள்ள லா. அது நல்லா அமைஞ்சிருக்குன்னா அவங்களுடைய விதி நல்லா இருக்கும். கதி அப்படின்றது தான் சூரியன். இந்த கதி அப்படின்றது சரிங்களா. மதி அப்படின்றது தான் சந்திரன் அப்படின்றது. அதைத்தான் பிரியா வந்து இந்த மதி தேய ரவி ஆமா அப்படின்றது. அப்ப இந்த மூணுமே நம்மளுடைய நாடி சம்பந்தப்பட்டது தான். உன் விதியும் உன் கதி உன்னுடைய மதி இது எல்லாமே நம்மளுடைய சுவாசம் சம்மந்தப்பட்டது. நீ சுவாசத்தை சரி பண்ணிட்டேன்னா உன் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் சரி நீ வந்து இது பண்ணிடலாம். ஆமா, அதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வம்னா விதி தான் தெய்வம். ஆமா, உன் லக்னம் தான் தெய்வம். ஆமா, அதான் வந்து தெய்வம் நின்று செய்யும்னா உன்னுடைய விதியே உன்னை முடிச்சிரும்னு அர்த்தம். ஆமா, சரிங்களா. அப்ப தெய்வம்னா விதி. உன் விதிப்படி அது முடியாதுனாலும் நீ முயற்சி பண்ணு. நீ உக்காந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணனா அந்த தெய்வத்தையே அந்த விதியையே நீ மாத்திரலாம் அப்படின்றது. இதுவும் நம்மளுடைய பயிற்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, நீ விதிய வெல்லணும்னா உனக்கு மதின்றது தெரிஞ்சாகணும். மதின்றது என்ன? அந்த கடைசி அந்த 4 அங்கலம் போய் சேர்றது. அந்த மதிநாடியை நீ ஃபில் பண்ணணும் அப்படின்றத உள்ளதுதான். சரி மக்களே, எடுத்துக்கிட்டோம்னா லக்கணம் விதி அது நம்மளுடைய ஆன்மா. சூரியன் அப்படிங்கிறது இந்த உடல். நம்ம உடல் எப்படி வாங்கி வந்திருக்கோங்கிறது. சில சூரியன் வந்து ஆட்சியா இருக்கும், உச்சமா இருக்கும், நீசமா இருக்கும். அப்ப நம்ம உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம். அது போக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்த 5 உறுப்புகள். லிவரும் கால் பிளாடரும்னா நம்மளுடைய ராசி கட்டத்துல குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறது லிவரையும் கால் பிளாடரையும் குறிக்கும். புதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது சிறுநீரகத்தையும் சிறுநீரக பையும் எப்படி இருக்குங்கிறத புதன் தீர்மானிக்கும். சனி கிரகம் வந்து நம்மளுடைய இரைப்பை, மண்ணீரல். போதும் அப்புறம் அவங்க கிளாஸுக்கு வர மாட்டாங்க. நீ அந்த நவராத்திரி கிளாஸ் இன்னைக்கே எல்லாத்தையும் நீ சொல்லிட்டேன்னா சரி. திருமணத்துல எல்லாம் சொல்லிட்டாங்களே, எதுக்கு காசு கட்டி அடுத்த கிளாஸ்க்கு போகன்ட்டு 2 மட்டும் சொல்லிட்டு மத்தத வேணும்னா அந்த அடுத்த கிளாஸ்க்கு வாங்கன்ட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணு நீ. ஓகே, அந்த 5 கிரகங்கள் அது போக அந்த ராகு கேதுக்காக தான் வந்தேன். ராகு கேது தான் நம்மளுடைய இடது சுவாசம், வலது சுவாசம். அது மூலமா நம்மளுடைய விதிய வந்து அந்த ராசி கட்டமே தீர்மானிச்சிருது.
ஆமா மக்களே. ம். ஆமா. நீங்க பாட்டுக்கு ஜாதகத்தை யாரு நல்லா வாசிப்பாங்க, பலனை கேட்கலான்ட்டு ஆளை தேடிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம ஜாதகத்தை, நம்ம விதிய, நம்ம தெய்வத்தை நம்மளாலேயே எழுத முடியும். விதியை நம்மளாலேயே மாத்த முடியுன்றத உணருங்க. ஆமா. மதிநாடிய ஆக்டிவேட் பண்ணுங்க. அதான் சந்திர ரேகை. போகர் சொன்ன சந்திர ரேகை. அதோட ரகசியமே அதான். சரி பிரியா, முடிச்சுக்கலாம். நல்லா வந்திருக்கு இன்னைக்கு. சரிண்ணா. ஆமா. திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.